பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சித்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்க மகிழ்ச்சியோடு என்கிட்ட வாங்கப்பான்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருமா. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா, மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணுமா. ஆராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை தொழுது கொள்றது. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லணும்னா கும்புறதுங்க, சாமி கும்புறது. நம்ம சாமி கும்புறது சந்தோஷமா கும்பிடணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம சந்தோஷமா கும்புறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே நம்ம கடவுளை தேடுற பிள்ளைகள் தான். சிலர் பார்த்தீங்கன்னா முழங்கால் படிக்கிட்டு, இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படியும் திரும்பிலாம் தொழுது கொண்டு நம்ம பார்த்துருப்போம். ஹிந்துஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. நம்ம சர்ச்சிலலாம் கூட என்ன பண்ணுவோம், முட்டி போட்டு ப்ரே பண்ணுவோம், பாடல் பாடி ப்ரே பண்ணுவோம், நிறைய ப்ரே பண்ணி ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வோம். எல்லாமே நம்ம பண்றோங்க. ஆனா நம்ம மகிழ்ச்சியா பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இதயத்துல நிறைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், ஏசப்பா என் லைஃப்ல செய்ய மாட்டார் சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம். ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ கவலைப்படாத, முதல்ல மகிழ்ச்சியா நீ என்னை தேடிவான்னு சொல்றாருங்க. மகிழ்ச்சியோட அவரை தேடி துதித்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையை நீங்க மகிழ்ச்சியை தான் பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க துக்கமான காரியம் போய் நீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கையில வசங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.